Hello, welcome to Cook TV Masterclass. என் பேரு மனோஜ் பத்மநாபன். I'm a co-founder of Pandan Club, India's first Peranakan cuisine restaurant, டி நகர்ல இருக்கு. இது வரைக்கும் நீங்க குக் டிவில ஆக்ட்ரஸ் சமைச்சு பார்த்துருக்கீங்க, ஆக்டர் சமைச்சு பார்த்துருக்கீங்க, சமைக்க தெரியாதவங்களாம் சமைச்சு பார்த்துருக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு ஒரு ஜெயிலர் சமைச்சா எப்படி இருக்கும்னு பார்க்க போறீங்க. Not this jailer. Ex-jailer, இப்ப jailer இல்ல. Okay. Sashi is the Masterchef 2018 winner and he's an extremely passionate chef. Before this, he was Special Task Force police officer in Singapore and he was an ex-jail officer, prison officer. Yeah. And today he is going to make something very interesting. என்ன Sashi சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து I'm cooking a dish that is very close to me. இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தது காரணமே அந்த டிஷ் தான். மாஸ்டர் ஷெஃப்பில் நான் குக் பண்ண முதல் டிஷ் சிக்கன் ரெண்டாங். ஸோ சிக்கன் ரெண்டாங் செய்கிறதுக்கு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. 2 ஸ்டெப்பில் வரும் உங்களுக்கு. முதல் வந்து நீட் பிளேன் பேஸ்ட், ஒரு பேஸ்ட் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு கோழி மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு நம்ம வந்து அதை சாட்டே பண்ணணும். என்கிட்ட ஒரு 200 grams சின்ன வெங்காயம் இருக்குது. பெரிய வெங்காயமாக யூஸ் பண்ணலாம், ஆனால் சின்ன வெங்காயம் வந்து கிவ்ஸ் some nice flavor, so let's use that. ஒரு 4 Kashmiri chilli gives a very good color. 20 to 25 grams of dry chilli. எண்ணெயில் உள்ள சில்லி வந்து கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் இதை டீசீட் பண்ணி சோக் பண்ணி வச்சுருக்கேன். பட் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் கூட ஆட் பண்ணலாம் தாராளமாக. இதுக்கு பேர் வந்து கலங்கால். தமிழில் என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் வந்து ஸ்பெஷாலிட்டி கடைக்கு போனீங்கன்னா கிடைக்கும். கொஞ்சம் தாஃபாக இருக்கும், அதனால் வந்து பெஸ்டல் அண்ட் மோட்டரில் 2 வாட்டி இடிச்சிட்டு ஓகே இது அப்படியே இதில் ஆட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து நான் பச்சை மஞ்சள் யூஸ் பண்ணுறேன், மஞ்சள் தூள் இல்லாமல் ஃப்ரெஷ் turmeric gives a very nice bright color to the dish. அது கூட கொஞ்சோண்டு இஞ்சி, ஓகே 2 லெமன் கிராஸ். லெமன் கிராஸ் நீங்கள் கடையில் வாங்கும்போது இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. பிளெண்ட் பண்ணும்போது மட்டும் இந்த ஒயிட் செக்ஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். க்ரீன் செக்ஷன் வந்து ரொம்ப ஃபைபரஸாக இருக்கும், அதனால் இந்த க்ரீன் செக்ஷன் வந்து நீங்கள் உங்கள் கறிக்கு யூஸ் பண்ணலாம், ரெண்டாங்க்கு யூஸ் பண்ணலாம். இட் கிவ்ஸ் வெரி நைஸ் அரோமா. ஓகே இது கூட கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட் வர்ற மாதிரி நீங்கள் இதை அரைக்கணும். ஓகே பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் நான் ஒன்று மறந்துட்டேன், கார்லிக் ஆட் பண்ண மறந்துட்டேன். இப்போ ரெடியாக இருக்கு, நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். என்ன சசி மசாலாலாம் ரெடியா? மசாலா பேஸ்ட் ரெடியாக இருக்கு. சரி, ஆனால் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே ஐ நீட் டு டோஸ்ட் த கோகோனட். ஓகே that gives a toasty. ஆமாம், ஏன்னா இதில் வந்து நல்ல ஃப்ளேவர்ஸ் இருக்குது, ஆனால் மாய்ஸ்சரும் அதில் நிறையா இருக்கும். ஸோ இதை நம்ம டோஸ்ட் பண்ணும்போது நல்ல ப்ரௌனா யூ கெட் வெரி குட் நட்டினஸ். அட் த சேம் டைம் அந்த மாய்ஸ்சர் இருக்காது. ஏன்னா ரெண்டாங் வந்து டிஷ் பை செல்ஃப் இட்ஸ் அ ட்ரை டிஷ். அது ரொம்ப கறி மாதிரி சாகியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும். கொக்கோனட்டை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. நல்ல ப்ரௌன் ஆயிடுச்சு. இதை ட்ரை ரோஸ்ட் பண்ண பிறகு இதை எடுத்து தனியாக வச்சுட்டு இதே பேனில் வந்து நம்ம எல்லாமே சமைக்க போகிறோம். ஸோ இது வந்து தே வில் கால் இட் 1 pot wonderன்னு சொல்லுவாங்களே, ஒரே பானையில் எல்லாமே நீங்கள் செஞ்சிடலாம். கொஞ்சம் பெரிய போல விடுங்க அடுத்த வாட்டி. கட்டி நல்லா சூடாக இருக்குது. இதில் வந்து ஒரு 3 tablespoon எண்ணெய், கொஞ்சம் தாராளமாக ஊற்றணும் எண்ணெய். ஆமாம், அந்த கொக்கோனட் ஃப்ளேவர் வந்து இதில் நல்லா இருக்கணும். கேரளா ஸ்மெல் அடிக்குது. இதெல்லாம் நம்ம ஆளுங்க கொண்டு போனது தான். நிறையா கூட சூடாக இருக்கும்போது அப்படியே ஆட் பண்ணணும். போட்டு அப்படியே மூடிடுங்க. கலங்கல், லெமன் கிராஸ் எல்லா ஃப்ளேவரும் அடிக்குது. இதை மூடலைன்னா உங்கள் கிச்சனே வீணாக போயிடும். ஸோ உடனே மூடிடுங்க. கொஞ்ச நேரம் வந்துடுச்சு. இது கூட என்ன பண்ண போகிறேன், சும்மா 2 லெமன் கிராஸை அப்படியே லேசாக ப்ரூஸ் பண்ணி அப்படியே ஆட் பண்ண போகிறேன். இது கூட தண்ணி ஊற்ற தேவையா? ரொம்ப திக்கா இல்லை, இது ட்ரை ஆகணும் இது. ஓகே, ஏன்னா அப்புறமேல இது கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம கோகோனட் மில்க் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, that will give more water. ஆமாம். ஆக்சுவலாக ஏன் வந்து சிங்கப்பூர் மலேசியன் ஃபுட் நம்ம ஊரில் ரொம்ப பிடிச்சி சாப்பிட்றாங்கங்கிறது என்னோட யூகம் ஒன்று இருக்குது, ரைட்? ஸோ எல்லாருமே அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டுன்னு பார்த்தீங்கன்னா எய்தர் ஒரு சிங்கப்பூர் ஆர் மலேசியாவுக்கு போயிருப்பாங்க.
அங்கே போகிறப்ப இந்த ஃபஸ்ட்டு டிஷ் நம்ம ஊர் சாப்பாடு மாதிரியே இருக்குது, ஆனால் இவனுங்க ஏதோ புதுசாக கூப்பிட்றானுங்களேன்னு சொல்கிறது வந்து ரோட்டி சென்னை. நம்ம ரொட்டி பரோட்டா தான் நம்ம ரொட்டி சென்னைன்னு சொல்கிறோம். சைடில் ஒரு பரோட்டா, அதுக்கு ஒரு குட்டி குழம்பு, சிக்கன் குழம்பு, அதில் ஒரு உருளைக்கிழங்கு பீஸு. ஆக்சுவலாக நான் எங்கேயோ படித்தேன், அது வந்து ஆக்சுவலாக ரோட்டி சென்னையா. அதான் நானும் எங்கேயோ படிச்சிருக்கேன், அது உண்மையானு தெரியல. பேர் மருவி ரோட்டி கனாய் அப்படின்னு ஆயிடுச்சு. கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ண போகிறேன். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டேன். எனக்கு பார்க்கும்போது இதுக்கு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படணும்னு தோணுது. ஆக்சுவலாக இன்னொரு விஷயம், இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு 2-3 நாள் கழிச்சு கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றி லைட்டாக தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணாலும் இட் பிரிங்ஸ் த சேம் ஃப்ளேவர். அண்ட் ஆக்சுவலி நல்லா நேற்று வச்ச மீன் குழம்பு மாதிரி இன்னும் ருசியாகவும் இருக்குது ரெண்டாங்க. ஆக்சுவலாக when you are making lamb or beef rendang, coconut milk மீட்டெல்லாம் ஒன்றா போட்டு நம்ம குக் பண்ணுவோம், ஏன்னா அது மெதுவாக ரிடியூஸ் பண்ணோம். இப்போ சிக்கன் நம்ம ஆட் பண்ணுறதுனால கோகோனட் மில்க்கு நம்ம கிரேவியோட ஆட் பண்ணிடணும். அப்போ தான் அது கொஞ்சம் ரிடியூஸ் ஆகணும். ஒரு பாதி லிக்விட் குறைஞ்ச பிறகு அதுக்கு பிறகு தான் நம்ம சிக்கன் வந்து கடைசி 15 மினிட்ஸில் தான் நம்ம போடணும். ஏன்னா சிக்கன் ரொம்ப ஓவர் குக் ஆகிடும். கார்டன் மாதிரியான ஒரு ஹை ப்ரொஃபைல் செஃப்லாம் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நான் உங்களோட ஒரு எபிசோட் பார்த்துருக்கேன். யூ ஸோ அப்ரிஷியேட்டிவ் ஆஃப் யூ, ரைட்? That is worth travelling 17,000 kilometers for, let me tell you. Delicious. Thank you. அந்த மாதிரி ஆளுங்க வரப்போ அந்த 60 நிமிஷம் இன்னும் ஆடட் ஸ்ட்ரெஸ் ஆகும். ஐ திங்க் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு எபிசோடில் எனக்கும் அவருக்கும் வந்து இந்த less is moreன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட் வந்துச்சு. Less is what? Less is more. Shout it at me. Less is more. Louder. Less is more. I can't hear you. Less is more. ஏன்னா நம்மள பார்க்க வந்து தாராளமாக சர்வ் பண்ணணும் எல்லாருக்குமே. அதுதான் நம்மளோட இது. ரெஸ்டாரண்ட்டுக்குன்னு வரும்போது அளவோடு கொடுக்கணும். அதே சமயத்தில் அவங்க வந்து இன்னும் கூட வேணும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை உண்டாக்கணும். ஸோ அதை வந்து நான் அங்கே தான் கற்றுக்கிட்டேன். இப்போ கோகோனட் மில்க் வந்து கொஞ்சம் சுண்டி வந்துருச்சு. இது கூட வந்து ஐம் கோனா ஆட் a bit of seasoning. சால்ட் ரொம்ப போட மாட்டேன் சால்ட். நான் கடைசியாக நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது எவ்வளோ தேவையோ அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது கூட வந்து நான் சிக்கனை ஆட் பண்ண போகிறேன். எவ்வளோ இருக்குது சிக்கன் இப்போ? இது வந்து நான் 1 கிலோ சிக்கனுக்கு உள்ள ரெசிபி நான் கொடுத்துருக்கேன். இது வந்து I usually use Kaffir Lime Leaves. அப்படி Kaffir Lime Leaves உங்களுக்கு கிடைக்கணும்னா இங்கே உள்ள லோக்கல் லைம் லீஃப் நல்லா ஸ்மெல் இருக்குது. எலுமிச்சைல அந்த நடுவில் ஸ்டேமை மட்டும் நீங்கள் எடுத்துட்டு அப்படியே கிள்ளி போட்டுருங்க உள்ளுக்கு. சிக்கன் ஹாஃப் குக்காக இருக்கும் போது இதில் வந்து நான் இந்த கிரேட்டட் கோகோனட் இருக்குல்ல, ரோஸ்டட் கோகோனட்ஸ், இதை வந்து ஹாஃப் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா மீதி வந்து நம்ம வந்து கீப் இட் ஃபார் சம் கார்னிஷிங். யூஸ்வலி ஐ யூஸ் Gula Melaka. Gula Melaka வந்து வெரி பாப்புலர் இன் மலேசியா அண்ட் சிங்கப்பூர். ஆனால் இங்கே உள்ள லோக்கல் வந்து சிமிலாரிட்டி பார்த்தீங்கன்னா கருப்பட்டி, அந்த டார்க் கலர் உங்களுக்கு கொடுக்கும். அதே நேரத்தில் அந்த ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவரையும் கொடுக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாக ஆட் பண்ண வேணாம், கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். சிக்கன் ரெண்டாங் ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சியாக இருந்துச்சு கலரு, இப்போ வந்து நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் ஆயிடுச்சு. இதே நீங்கள் வந்து யூ ஆர் யூஸிங் லேம் எனி அதர் ரெட் மீட், இந்த கலர் வந்து இன்னும் டார்க்காக இருக்கும். இந்த கிரேவியை வந்து ரைஸோ ரொட்டி ஜாலா இல்லை பரோட்டாவில் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அடுத்தது வந்து ஐம் ஜஸ்ட் கோனா ஷோ யூ ஹவு டு பிளேட் அப். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. Now it's time to plate up. Copper bowls are so unique for myself. நல்ல தாராளமாக சிக்கன் பீசஸ் வச்சு கிரேவி கொஞ்சம் ஆட் பண்ணி இது கூட கார்னிஷ்க்கு வந்து இதோட ஃப்ளேவர்ஸே வந்து அந்த கோகோனட் ஃப்ளேவர்ஸ் தான் மெயின். இது கலரும் பார்க்க அழகாக இருக்கும், உங்களுக்கு அது ஒரு ஃப்ரெஷ்னஸும் இருக்கும். சசி ரெடியா? ஓகே, 3 வச்சு சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்கு. ஏன்னா இது ரெண்டாங், ஆமாம், கோகோனட் ரைஸ். இது என்னது? அச்சார்னு சொல்லுவாங்க. அது அச்சார் அவாக்னு. இதில் வந்து பைனாப்பிள், கியூகாம்பர், செசமி சீட், வினிகர், சுகர். பேசிக்காக எங்கள் ஊர் ரைத்தா மாதிரி. ஆமாம், யோகர்ட் இல்லை, கொஞ்சம் பிக்கல் மாதிரி இருக்கணும். ஆனால் வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கணும். ஊற வைக்காமல் சும்மா லேசாக டாஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். சாப்பிட்டு பார்த்துருவோம். ஒரு ஃபுல் மீல் உங்களுக்கு இன்னைக்கு. ஆமாம், சிக்கன் ஜஸ்ட் கட்ஸ் லைக் பட்டர். How's it? Fantastic. Like Asian flavors
ஒரு வெரி இந்தியன் கிரேவி ஸ்டைல். ஸோ நம்ம ஊரில் இதுக்கு ஒரு பேர் வச்சிடலாம், ஜெயிலர் கறி. குக் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, எஸ்பெஷலி இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதே சமயத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இன்றைக்கி ரெண்டங் எப்படி சமைக்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னா பேண்டன் கிளப்புக்கு வந்து யூ கேன் ஆர்டர் திஸ் டிஷ். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதே மாதிரி வீட்டில் போய் சமைச்சும் பாருங்கள். இதோட சூப்பராக இருக்கும்.